இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம சீஃப் இன்ஜினியர் திருவண்ணாமலை எஸ்சி, அதுக்கப்புறம் இஇ மற்றும் அனைத்து பொறியாளர்கள் கூட வந்திருக்காங்க. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சென்ட்ரேட்டில் 230/110 kV வந்து வேம்பாக்கம் அது வந்து ஒரு மாதத்துக்குள் முடியறதுக்காக கெடு கொடுத்துருக்கோம். அவங்களும் அந்த பணியை போர்க்கால அடிப்படையில் பண்ணுறாங்க. இது ஒரு 84.2 கோடி மதிப்பீட்டில் செயல்பட்டு வருகிறது, நடைபெறுகிறது. அது இல்லாமல் ஒரு 110 kVயும் ஒரு 33 kVயும் நம்ம திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான ஆயத்த பணிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். குறிப்பாக இந்த கடந்த சில நாட்களில் இந்த வெயில், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏப்ரல் பீக் ஆனால் மே 15க்கு அப்புறம் நமக்கு வெயில் தாக்கம் குறைந்துடும். பட் இந்த ஆண்டு அந்த வெயில் தாக்கம் குறையாட்டால் கூட 2-3 இஷ்யூஸ் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே 2 தடவை ஆய்வு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைச்சர் வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் வந்து தீவிர ஆய்வு உள்ள என்ன இஷ்யூஸு அதை எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சரிப்படுத்தலாங்கிறதுக்கு இருக்கு. குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, ஏப்ரல் மாதம் நமக்கு உச்சகட்டமாக 21,336 மெகாவாட் தேவைப்படுது. அதுக்கு பிறகு நமக்கு 20,000க்கு குறைவாகவே மின் தேவை இருக்குது. அதே நேரத்தில் ஆங்காங்கே சில இரவு நேரத்தில் பவர் கட் ஆகுது. அதெல்லாம் வந்து மறுக்கவோ நாங்கள் செய்யலை. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட். குறிப்பாக பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7-8 காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தேவையான மின் இருந்த போதிலும் பகிர்மான சைடில் அந்தந்த இடத்துல அதே மாதிரி கேபிள் கட், நகர்ப்புறங்களில் கேபிள் கட் ஆகுது, இல்லை வந்து சர்வீஸ் ஏஜென்சி கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உள்ள பணிகள் அதையும் முடிக்க விட்டு அந்தந்த இடத்துல தொலைநோக்கு பார்வையுடன் எப்படி அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். வருங்காலத்தில் இது இன்னும் நமக்கு மின் தேவை வளர்ந்து கொண்டே இருக்கும்பொழுது பகிர்மானத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டவர்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய டவர்கள், சப்ஸ்டேஷன்ஸ், அதை இன்னும் விரைவுபடுத்துறதுக்கான என்னென்ன வழிகள். அதுக்கப்புறம் பணியாளர், குறிப்பாக அமைச்சரும் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று பணியாளர்கள் குறைவு இருக்குது. அடுத்த கட்டமாக உடனடியாக பணியாளர்கள், குறிப்பாக கட்டிங் ஏஜில் இருக்கக்கூடிய பணியாளர்களை எப்படி பணி அமர்த்துறதுக்கான நடவடிக்கை போன்ற பன்முக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக அந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கொஞ்சம் சவால்கள், ஒரே நேரத்தில் பயங்கரமாக காற்றடிக்கும் போது ஒரு இடத்துல காற்று வீசி கட் ஆகும், சில இடத்துல கேபிள் கட் ஆகும், சில இடத்துல கேபிள் ஃபால்ட் வரும். அது அனைத்தையும் சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து பெரும்பாலானது முற்றிலும் குறைந்துள்ளது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு சுமார் 5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் மாநிலத்தில் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்தபடியாக தமிழகமும் குஜராத்தில் தான் 20,000க்கு மேற்பட்ட மெகாவாட் தேவைப்படுறது. மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு பக்கத்து மாநிலங்களாக இருந்தாலும் கேரளா எல்லாம் ஒரு குறைவாக தான் இருக்கும். அதனால தொடர்ந்து மின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பசுமை மின்சாரத்துக்கு கூடுதலாக எப்படி அதில் இருக்கிற பிரச்சனைகளை கலைந்து இன்னும் அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், அனைத்தையும் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க அமைச்சரும் தொடர் மீட்டிங் நடத்தி அதே மாதிரி அனைத்து பணிகளும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. கொடைக்கானல்லாம் ஏரியில் தண்ணி இல்லாதனால மின் தயாரிப்பு வந்து பாதிக்கப்படுற மாதிரி இல்லை, டெக்னிக்கலாக நான் சொல்கிறேங்க, மின் உற்பத்திங்கிறது பல வகையான மின்மரத்தை இருக்குங்க. அனல் மின் நிலையம் இருக்குது, மாநில அரசால் செயல்படுற அனல் மின் நிலையம். அதுக்கப்புறம் மத்திய அரசால் நமக்கு மாநில அரசில் செயல்படக்கூடிய அதுக்கான பங்கு, மாநில அரசோட உரிமை. அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு மின் ஒப்பந்தங்கள், அதெல்லாம் அனல் மின் நிலையம் சைடில். அது இல்லாமல் நமக்கு வந்து என்னன்னாக்கா ஹைடல்னு சொல்லுவோம். அது வந்து நீலகிரியில் பெரும்பாலும் இருக்குது. அப்புறம் தேனி, அதுக்கப்புறம் பின்பக்கம் நமக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருக்குது. அது ஜென்ரலி ஒரு 2000 மெகாவாட் இருக்கும். குறிப்பாக இரிகேஷன் வந்து 1000, இன்னொன்று நான் இரிகேஷன் 1000. அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த தண்ணி பற்றாக்குறையினால மின் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வழிகள் கம்மி. அதே மாதிரி இது கிரிட்டுங்கிறது தேசிய அளவிலான கிரிட்டு, தென் மாநிலங்களுக்கான கிரிட்டு. ஸோ அந்த கிரிட்டு கண்காணிக்கிறது 24 மணி நேரம் கண்காணித்து வந்துட்டு இருப்பாங்க. அதிக ஏற்படும் போது வெளியிலேருந்து வரும். இப்போ டே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7000 மெகாவாட் நம்ம வந்து சோலார் உற்பத்தி ஆகும். ஸோ அதை வந்து வெளியேற்றும் வழி, அதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எவ்ரி 15 மினிட் சைக்கிளில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவையான அனைத்து மின் அதிகாரிகளும் இரவு பகல் பாராமல் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். டெஃபினட்டாக சில சவால்கள், இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை
எதிர்நோக்கி அதையும் முற்றிலும் களைவதற்கு மனு முதலமைச்சர் ஆணைக்கணுங்க, மனு அமைச்சர் ஆய்வுக்கிணங்க நடவடிக்கை எடுக்கணும். இது ஏற்கனவேங்க எல்லா இடத்துலையும் கேபிள் போட்டோம். பட் அதே நேரத்தில் குறிப்பாக அந்தந்த பகுதியில் என்ன பாதிப்பு அதுதான் இன்னைக்கே பார்த்தோம். குறிப்பாக கோவில்லே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டேஷன் சப்ளை எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கேபிள்னா அண்டர் கிரவுண்ட் கொண்டு போயிட்டோம். டெஃபினட்டாக இதுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்களும் எனக்கு இதுக்கப்புறம் ப்ரீஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தேவையோ அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு மாநில அரசு தயாராகுது. மின்சாரத்துறை ஒரு மாதிரி எங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. நம்ம அதை போட்ட உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த ஒரு கடைநிலை ஊழலாம் சரியா செயல்படுது. ஒரு சில இது வந்து மாண்பு முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் மாண்பு அமைச்சரும் தொடர்ந்து அறிவுறுத்திருக்காங்க. இந்த மாதிரி சேவை துறையில் இருக்கும்போது சவால்கள் இருக்கும் பொழுது நல்லா பண்றத மக்கள் சொல்லணுங்கிறது கிடையாது. ஆனால் குறைகளை சுட்டி காட்டும் போது கனிவுடன் கவனித்து கனிவுடன் பரிசீலித்து அதற்கான உரிய பதில் பொறுப்பாக சொல்ல வேண்டும்ங்கிறது எல்லாத்தையும் உணர்த்துறோங்க. அதுக்கு மேலே ஏதாவது அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி சரியா பதில் சொல்ல இல்லையா வந்து கவனக்குறைவாக இருந்தாங்கனாக்கா அவங்க மேலே ஏற்கனவே சிலர் மேலே நடவடிக்கை இருக்கும், மற்றவர்களும் நடவடிக்கை இருக்கும். பட் எல்லாரையும் அறிவுறுத்துறோங்க. கடைநிலை ஊழியர் குறிப்பாக எங்களோட தூதர்கள் அவங்க வந்து நல்ல முறையில் மக்கள்கிட்ட அணுகினால்தான் துறை பற்றி ஒரு நல்ல பேர் வரும். இந்திய அளவிலேயே பாராட்டக்கூடிய துறையாக இருக்கும்போது ஆப்ரேஷனில் நல்ல பேர் வாங்கும்பொழுது கடைநிலையில் நுகர்வோருக்கு நம்ம நல்ல பேர் வாங்கினாதான் அரசுக்கு நல்ல பேர் கொடுக்கணும். அதற்கு நிறைய அறிவுரை வழங்கியிருக்காங்க. அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக அவங்கள்ட்ட பயன்படுத்துவோம்.